revenge and bitterness, and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும் போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாம கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட். அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை காசிக்கு கூட்டிட்டு போனாங்க. நானா காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு நான் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஆனா சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுதான் மனிதநேயம். நீங்க சொன்ன காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபேத் எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுத்தி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியரா இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமா இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.